பாபா துவாரகமாயிலிருந்து சாவடி செல்வது சாவடி ஊர்வலம். சாவடி ஊர்வலம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடக்கும். லெண்டி பார்க் என்பது சாய்பாபாவால் உருவாக்கப்பட்ட தோட்டம் என்பது நமக்கு தெரியும். இன்று அது சமாதி மந்திர்க்குள் உள்ளது. துவாரகமாயிலிருந்து லெண்டி பார்க் தினமும் காலையில் சுமார் 8 மணிக்கும் மாலையில் சுமார் 3 மணிக்கும் காலார நடந்து சென்று திரும்பும் சாய்பாபாவின் இந்த சிறிய நடை பயணமே லெண்டி பார்க் ஊர்வலம். நமது சுவாமிகள் கோவிலிலிருந்து வெளியில் வந்து வீதி உலா வருவது போல் இது பாபாவின் வீதி உலா. கடவுள் கருவறையை விட்டு வெளியே வந்தாலே உற்சவம் தானே, அதேதான் நம் பாபாவுக்கும். பாபாவின் அன்பான பக்தர்கள் சாய்பாபா எப்பொழுது துவாரகமாயிலிருந்து வெளியே வருவார் என்று இசை கருவிகளுடன் தயாராக காத்திருப்பார்கள். பாபா துவாரகமாயை விட்டு வெளியே வந்த உடனே இன்னிசை வாத்தியங்களுடன் பக்தர்கள் அவர் பின்னே செல்லத் தொடங்குவார். பாபா நேரே லெண்டி பார்க் செல்ல மாட்டார். இடையிடையில் ஒவ்வொரு இடத்திலேயும் நின்று செல்வது பாபாவின் வழக்கம். அதில் சில முக்கிய இடங்கள். முதலில் அவர் நிற்கும் இடம் துவாரகமாயின் அருகில் உள்ள அனுமான் கோவில். கோவிலின் முன் நின்று அனுமானுடன் சைகை மொழியில் 20 நிமிடங்கள் பேசுவார். அதற்கு பிறகு வேறு சில இடங்களிலும் அவர் நிற்பது உண்டு. பாபா லெண்டி பார்க் தோட்டத்தில் நுழையும் போது பக்தர்கள் அனைவரும் வெளியே நின்று விடுவர். ஏனென்றால் அங்குள்ள நந்தா தீபத்தின் முன் அமர்ந்து தியானம் செய்வார். அதனால் அங்கு ஒருவருக்கும் நுழைய அனுமதி கிடையாது. மக்களும் பாபா வரும் வரை இன்னிசை வாத்தியங்களுடன் வெளியே காத்திருப்பர். பாபா வெளியே வந்து துவாரகமாய் சேரும் வரை பக்தர்களும் இன்னிசை வாத்தியங்களை மறுபடியும் ஒலித்து கொண்டு அவரை பின்தொடர்வர். இந்த புகைப்படம் அனைவருக்கும் பரிச்சயமானதுதான். இது பாபாவின் லெண்டி பார்க் ஊர்வலத்தின் போது எடுத்தது. இந்த புகைப்படத்தில் யார் யார் உள்ளார்கள் என்பதை பற்றி கூறுகிறேன். லெண்டி பார்க் ஊர்வலத்தின் போது பாபா அவரின் பக்தரான பாலாஜி பில்லஜி குராவ் வீட்டின் சுவரின் மேல் சாய்ந்திருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த புகைப்படத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்று கூறுகிறேன். கோபால் ராவ் பூட்டி, பாகோஜி, நானா சாஹிப் நிமோன்கர், கோன்கர் அதாவது சோப்தார். கோபால் ராவ் பூட்டி இந்த புகைப்படத்தில் இடது கையில் ஒரு துணியை பிடித்துக்கொண்டு கீழ்நோக்கி பார்ப்பவர் கோபால் ராவ் பூட்டி. இவர் யார் என்று தெரிகிறதா? இப்போது ஷீரடியில் பாபாவின் சமாதி மந்திராக மாறிய பூட்டி வாடாவை கட்டியவர் இந்த பூட்டிதான். அவர் சாய்பாபாவின் மீது இருந்த அன்பும் பக்தியும் மரியாதையும் காரணமாக பாபாவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க மாட்டார். நானா சாஹிப் நிமோன்கர் பாபாவின் வலதுபுறம் நிற்பவர். இவர் ஷாமாவின் மாமா. இவர்தான் சாய்பாபா தனது இறுதி மூச்சை விட்டபோது அவருடைய வாயில் தண்ணீர் ஊற்றி மகா சமாதி அடைந்ததை உறுதி செய்தவர். பாகாஜி ஷிண்டே பாபாவின் தலைக்கு மேல் குடைபிடித்து இருப்பவர். தொழுநோயாளியாக இருந்த இவர் பாபாவின் அருகிலேயே இருக்கும் பாக்கியம் பெற்றவர். இவரும் பாபாவின் மகா சமாதி நேரத்தில் பாபாவின் அருகில் இருந்தவர். ஓம் சாய்ராம்.